வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். கொடி, கொள்கை, சின்னம் மாற்றமின்றி 75 ஆண்டுகளாக திமுக வெற்றி நடை போடுகிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். யாருடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் அஞ்சாமல் இயங்கி வருவதாகவும் நூல் வெளியீட்டு விழாவில் பேச்சு. சேலத்தில் இளைஞர்கள் போதை மருந்து பயன்படுத்தி மயங்கி கிடப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவு. காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு அடக்கவும் வலியுறுத்தல். 92வது ஆண்டு விமானப்படை தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் இன்று விமான சாகச நிகழ்ச்சி. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பு. லட்சக்கணக்கான மக்கள் கண்டுகளிக்க ஏற்பாடு. பொள்ளாச்சி அருகே உரிய அனுமதியின்றி செயல்பட்ட மனநல காப்பகத்திற்கு அதிரடியாக சீல் வைப்பு. அங்கிருந்து 39 பேரை உடனடியாக வேறு காப்பகத்திற்கு மாற்றியும் அதிகாரிகள் நடவடிக்கை. ஹரியானாவில் நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் 65% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கக்கூடும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் சூடுபிடிப்பு. ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் ஆட்டோமொபைல் துறை பேரழிவை சந்தித்ததாக கமலா ஹாரிஸ் குற்றச்சாட்டு. சூறாவளிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கமலா ஹாரிஸ் என்ன செய்துவிட்டார் என்று ட்ரம்ப் சரமாரி கேள்வி. குவாலியர் நகரில் இன்று இரவு நடைபெறும் முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வங்கதேசம் மோதல். துபாயில் நடைபெறும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் இன்று பல பரீட்சை. இனி விரிவான செய்திகள். திமுக எம்பி திருச்சி சிவா எழுதிய 5 நூல்கள் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, நடிகர் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், மிசா என்ற சிறைச்சாலையில் பயின்றவர்கள் என்பதால்தான் யாருடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் அஞ்சாமல் இயங்கி வருகிறோம் என்றார். மிசா காலத்தில் மாநில கட்சிகளெல்லாம் தடை செய்யப்படுறதா ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி வந்தப்போ அதிமுகவுடைய பேரை கூட அனைத்து இந்திய அதிமுகன்னு மாற்றினாங்க. 75 ஆண்டுகளாக நம்ம இயக்கத்தோட பேர் மாறல, கொடி மாறல, சின்னம் மாறல, நம்ம எதிரிகளுடைய வடிவங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், நாம மாறல, நம்ம போராட்ட களமும் மாறல. இதுதான் திமுக. நூல்கள் வெளியீட்டு விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர் பிரகாஷ்ராஜ் பாசிசவாதிகளை சமூக வலைதளங்களில் கதற விடுவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய நடிகர் பிரகாஷ்ராஜ், தன்னுடைய குரல் அரசியல் குரல் இல்லை என்றும் ஒரு கலைஞரின் குரல் என்றும் கூறினார். ஆனால் தான் பேசினால் அரசியலாகி விடுகிறது என்றும் பிரகாஷ்ராஜ் தெரிவித்தார். சேலம் மாநகரின் மையப்பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான 5 அடுக்கு கட்டிடத்தில் இளைஞர்கள் சிலர் போதை ஊசி போட்டுக்கொண்டு மயங்கி கிடந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், காவல் நிலையத்திற்கு அருகே உள்ள இடத்தில் கூட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, போதை விற்பனையின் பின்னணியில் யார் இருந்தாலும் அவர்களை காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் இன்று விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 92வது ஆண்டு விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். 72 போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் சிறிய வகை ஜெட் விமானங்களில் வீரர்கள் சாகசம் செய்ய உள்ளனர். இதனை காண சுமார் 3 லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் 50% மின் தேவையை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் நிரப்பி வருவதாக தமிழக அரசின் தலைமை செயலாளர் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழக அரசு தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகத்தை ஊக்குவித்து வருவதாக கூறினார். நாட்டில் உற்பத்தியாகும் இருசக்கர மின் வாகனங்களில் 65% தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுவதாகவும், தமிழகத்தில் மின்சார வாகனங்கள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் மின் வாகனங்கள் பதிவு செய்ய கட்டணம் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தெரிவித்தார். சென்னை அரும்பாக்கத்தில் மெத்தபெட்டமின் என்ற போதைப் பொருள் வைத்திருந்த ராஜசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 5 கிராம் எடை கொண்ட மெத்தபெட்டமைன், 55 ஊசி போடும் சிரிஞ்சுகள், 2 செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. ராஜசேகரனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட தனது குழந்தையின் மருத்துவ செலவுக்காக போதைப் பொருள் விற்றதாக தெரிவித்துள்ளார். பெங்களூருவிலிருந்து மெத்தபெட்டமின் போதைப் பொருளை வாங்கி வந்து அரும்பாக்கத்தில் அறையெடுத்து தங்கி இன்ஸ்டாகிராம் மூலம் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து போலீசார் ராஜசேகரனை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சென்னையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உயிரிழந்த காவல் ஆய்வாளர் முத்துக்குமாரின் உடல் சொந்த ஊரான நெல்லையில் அரசு மரியாதையுடன் உடலடக்கம் செய்யப்பட்டது. பணக்குடி அருகே உள்ள கடம்பன்குளத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலம் உடல் கொண்டு வரப்பட்டதும் உறவினர்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். சேரன் மாதேவி, சப் கலெக்டர் அர்பித் ஜெயின், வள்ளியூர் டிஎஸ்பி யோகேஷ்குமார் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். பின் அவரது உடல் அரசு மரியாதையுடன் எடுத்துச் செல்லப்பட்டு ஊருக்கு அருகே உள்ள இடுகாட்டில் 24 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது.
சென்னை ஈசிஆரில் சாலை விபத்தில் காதலி உயிரிழந்த துக்கம் தாளாமல் காதலனும் பேருந்து முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுராந்தகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் படித்து வந்த காதலர்களான யோகேஸ்வரன், சபரீனா பைக்கில் மாமல்லபுரம் நோக்கி சென்றுள்ளனர். பூஞ்சேரி அருகே புதுச்சேரி அரசு பேருந்து பைக் மீது மோதியதில் சபரீனா உயிரிழந்தார். தன் கண் முன்னே காதலி உயிரிழந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த யோகேஸ்வரன் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு பேருந்து முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த போலீசார் உடல்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே அனுமதியின்றி செயல்பட்ட காப்பகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். கிணத்துக்கடவு அருகே சென்றாம்பாளையத்தில் இயங்கி வந்த தனியார் காப்பகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், முதியவர்கள், ஆதரவு இல்லாதோர் என 39 பேர் வசித்து வந்தனர். அங்கு அதிகாரிகள் திடீர் சோதனையிட்ட போது காப்பகத்தில் ஒரே அறையில் அதிக நபர்களை அடைத்து வைத்திருந்ததும், சிலருக்கு காலில் இரும்பு விலங்கு மாட்டப்பட்டிருந்ததும் தெரியவந்தது. மேலும் கடந்த 3 ஆண்டுகளாக உரிய அனுமதியின்றியும் காப்பகம் செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் காப்பகத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள் அங்கு இருந்தவர்களை அங்கீகரிக்கப்பட்ட மனநல காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். தென்காசியில் புதிய பேருந்து நிலைய அருகே உள்ள திறந்த வெளியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சிலர் மது அருந்தியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டு மது அருந்தியவர்களை எச்சரித்தனர். மேலும் அப்பகுதியில் சிதறி கிடந்த மது பாட்டில்களை அவர்களை வைத்தே அப்புறப்படுத்தியதுடன் அங்கு மது அருந்தக்கூடாது என விளம்பர சுவரொட்டியை ஒட்ட செய்தனர். போலீசாரின் இந்த அதிரடி நடவடிக்கை பொதுமக்களிடையே பாராட்டை பெற்றது. மஸ்கட்டிலிருந்து சென்னை வந்த விமானம் தரையிறங்கிய போது டயர் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மஸ்கட்டிலிருந்து சென்னை வந்த ஓமன் விமானம் 135 பயணிகளுடன் தரையிறங்கியது. அப்போது விமானத்தின் இடது பக்க டயர் வெடித்து விமானத்தில் இருந்த பயணிகள் குலுங்கினர். சாமர்த்தியமாக ஓட்டிய விமானி விமானத்தை பத்திரமாக இறக்கி ஓடுபாதைக்கு கொண்டு வந்தார். இந்த சம்பவம் விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் உட்பட 117 பயணிகளுடன் மதுரைக்கு புறப்பட்ட விமானம் நடுவானில் இயந்திர கோளாறு காரணமாக சென்னைக்கு திரும்பி வந்தது. பகல் 12:45 மணிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. உடனே சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு பைலட் தெரிவித்ததை அடுத்து விமானம் சென்னைக்கு திருப்பப்பட்டு 1:30 மணிக்கு தரையிறங்கியது. பயணிகள் ஓய்வறையில் தங்க வைக்கப்பட்டு அவர்கள் மதுரைக்கு செல்ல அதிகாரிகள் மாற்று ஏற்பாடு வசதிகளை செய்தனர். தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணல்மேடு, வில்லியநல்லூர், சித்தர்காடு, குத்தாலம், கோமல், பாலையூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கும்பகோணத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், சித்தாமூர், செய்யூர், பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை மதுர வாயிலில் உள்ள நடிகை சோனாவின் வீட்டில் ஏசி யூனிட்டை திருட முயன்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் திருடர்கள் இருவரும் உடனடியாக பிடிபட்ட விவகாரத்தில் தந்தி டிவிக்கு நடிகை சோனா நன்றி தெரிவித்துள்ளார். தந்தி டிவி உடனுக்குடன் செய்தி வெளியிட்டதன் அடிப்படையில் மட்டுமே வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திருடர்கள் பிடிபட்டுள்ளதாக சோனா தெரிவித்தார். தந்தி டிவிக்கு ஒரு பெரிய நன்றி. ஆக்சுவலாக இந்த இஷ்யூ இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பரபரப்பாக டக்குன்னு பசங்களை பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணி இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்தது பெரும் 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 பங்கு தந்தி டிவிக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு சென்ற பிரதமர் மோடி 32,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். 12,700 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட இருக்கும் தானே ஒருங்கிணைந்த வளைய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். பின் மும்பை மெட்ரோ ரயில் 3வது வழித்தட பாதையில் சேவையை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி ரயிலில் பயணம் செய்தார். ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. ஹரியானாவில் 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நேற்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 65% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை அடுத்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகின. பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஹரியானாவில் 3வது முறையாக ஆட்சி அமைப்போம் என பாஜக நம்பிக்கை தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்றது. மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 63.88% வாக்குகள் பதிவானது. 2019 காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி ஆட்சியை பிடிக்கக்கூடும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. மாநிலத்தில் இந்தியா கூட்டணி கை ஓங்கினாலும் தொங்கு சட்டப்பேரவை ஏற்படவும் வாய்ப்பிருப்பதாகவும் மற்ற கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆனால் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் 2வது நாளில் சரஸ்வதி அலங்காரத்தில் அன்ன வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதியுலா சென்றார். கோலாட்டம் ஆடியும் பஜனைகள் பாடியும் பல்வேறு வேடங்களை அணிந்து ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழங்கப்பட்ட அன்னதான உணவில் பூரான் கிடந்ததாக தெலுங்கானா மாநிலம் வாரங்கலைச் சேர்ந்த சந்து என்ற பக்தர் புகார் தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரை கோயில் ஊழியர்கள் சமாதானப்படுத்தி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அன்னதான உணவில் பூரான் கிடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை திருப்பதி கோயில் தேவஸ்தானம் அதை மறுத்துள்ளது. வேக வைக்கப்பட்ட சாதத்தில் பூரான் விழுந்திருந்தால் அதன் உடல் வெந்து சேதமடைந்திருக்கும் என்றும், ஆனால் பக்தர் காட்டிய பூரான் எந்த சேதமும் இல்லாமல் இறந்து போய் கிடக்கிறது என்றும், எனவே அவரது பொய்யை நம்ப வேண்டாம் என்றும் தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலையில் மண்டல பூஜை, மகர விளக்கு பூஜை ஏற்பாடு குறித்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல மகர விளக்கு பூஜையில் ஆன்லைன் முன்பதிவு மூலமாக மட்டுமே அனுமதி வழங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நாள் ஒன்றுக்கு 80,000 பேருக்கு தரிசன அனுமதி வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளை மேற்கோள் காட்டி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் புகழாரம் சூட்டியுள்ளார். கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானம் வேந்தர் குழி என்ற குறளையும் அதற்கான விளக்கத்தையும் பவன் கல்யாண் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். எம்ஜிஆரின் குணங்களை இந்த குறள் பிரதிபலிப்பதாகவும் அதிமுகவின் 53ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு வாழ்த்துவதாகவும் பவன் கல்யாண் அப்பதிவில் தெரிவித்துள்ளார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜானி மாஸ்டருக்கு அறிவிக்கப்பட்ட தேசிய விருது ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜானி மாஸ்டருக்கு திருச்சிற்றம்பலம் படத்திற்காக சிறந்த நடன இயக்குநருக்கான தேசிய விருதை மத்திய அரசு அறிவித்திருந்தது. இதனிடையே ஜானி மாஸ்டர் மீது இளம்பெண் அளித்த பாலியல் வன்கொடுமை புகார் தொடர்பாக அவரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்தனர். சிறையில் அடைக்கப்பட்ட ஜானி மாஸ்டருக்கு வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய விருது விழாவில் பங்கேற்க நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் ஜானி மாஸ்டருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த தேசிய திரைப்பட விருது ரத்து செய்யப்பட்டு விழா அழைப்பிதழும் திரும்பப் பெறப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் ஆளும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். மிச்சிகன் மாகாணம் பிளின்ட் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக பிரபல கூடைப்பந்து வீரர் மேஜிக் ஜான்சன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய மேஜிக் ஜான்சன் அமெரிக்காவின் முதல் பெண் அதிபராக கமலா ஹாரிஸை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் பேசிய கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவில் 2 லட்சத்திற்கும் அதிகமான உற்பத்தி நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் பறிபோனதாகவும் ஆட்டோமொபைல் துறை பேரழிவை சந்தித்ததாகவும் குற்றம் சாட்டினார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் வட கரோலினா மாகாணத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஹெலன் கத்ரீனா சூறாவளிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிபர் பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு உரிய நிவாரணங்களை வழங்கவில்லை என்றும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை அதிபர் கமலா ஹாரிஸ் எதுவும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ட்ரம்ப் குற்றச்சாட்டை அடுத்து அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஹெலன் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட வட கரோலினா மாகாணத்திற்கு தனி விமானத்தில் விரைந்தார். அவரை மாகாண ஆளுநர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் அனைவருடனும் கமலா ஹாரிஸ் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். சூறாவளியில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் மேற்கொள்ளப்பட்ட நிவாரண நடவடிக்கைகள் குறித்தும் கமலா ஹாரிஸ் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தாய்லாந்தின் வடக்கு பகுதியில் கொட்டித்தீர்த்த கனமழையால் சியாங் மாய் மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அங்குள்ள சரணாலயத்தில் வெள்ளம் புகுந்ததால் வனவிலங்குகள் வெள்ளத்தில் சிக்கின. யானை ஒன்று வெள்ளத்தில் சிக்கி தவித்த நிலையில் அதனை மீட்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். எத்தியோப்பிய தலைநகர் அடிடேஸ் அபாபாவில் அறுவடை திருவிழாவை அந்நாட்டு மக்கள் ஆடிப்பாடி கொண்டாடினர். புற்களை நீரில் நனைத்து பாரம்பரிய முறைப்படி எத்தியோப்பியாவில் வசந்த காலத்தை மக்கள் வரவேற்றனர். வண்ணமயமான உடையணிந்து மக்கள் உற்சாகமாக நடனமாடியது காண்போரை கவரும் வகையில் இருந்தது. இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் இன்று இரவு 7 மணிக்கு போட்டி தொடங்க உள்ளது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியில் அபிஷேக் நாயர், ரியான் பராக், ரிங்கு சிங், பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்ட வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். சாம்சன், அபிஷேக் நாயர் தொடக்க வீரர்களாக களமிறங்க உள்ளனர். ஷாண்டோ தலைமையிலான வங்கதேச அணி டெஸ்ட் தோல்விக்கு பதிலடி கொடுக்க தீவிரம் காட்டும் என்பதால் இந்த போட்டி மீது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. குரூப் ஏ பிரிவில் துபாயில் இந்திய நேரப்படி இன்று மதியம் 3:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது. மகளிர் T20 உலகக்கோப்பையில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதவிருப்பது இருநாட்டு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொடி, கொள்கை, சின்னம் மாற்றமின்றி 75 ஆண்டுகளாக திமுக வெற்றி நடை போடுகிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். யாருடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் அஞ்சாமல் இயங்கி வருவதாகவும் நூல் வெளியீட்டு விழாவில் பேச்சு. சேலத்தில் இளைஞர்கள் போதை மருந்து பயன்படுத்தி மயங்கி கிடப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவு. காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு அடக்கவும் வலியுறுத்தல். 92வது ஆண்டு விமானப்படை தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் இன்று விமான சாகச நிகழ்ச்சி. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பு. லட்சக்கணக்கான மக்கள் கண்டுகளிக்க ஏற்பாடு. பொள்ளாச்சி அருகே உரிய அனுமதியின்றி செயல்பட்ட மனநல காப்பகத்திற்கு அதிரடியாக சீல் வைப்பு. அங்கிருந்து 39 பேரை உடனடியாக வேறு காப்பகத்திற்கு மாற்றியும் அதிகாரிகள் நடவடிக்கை. ஹரியானாவில் நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் 65% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு.
காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கக்கூடும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் சூடுபிடிப்பு. ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் ஆட்டோமொபைல் துறை பேரழிவை சந்தித்ததாக கமலா ஹாரிஸ் குற்றச்சாட்டு. சூறாவளிகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கமலா ஹாரிஸ் என்ன செய்துவிட்டார் என்று ட்ரம்ப் சரமாரி கேள்வி. குவாலியர் நகரில் இன்று இரவு நடைபெறும் முதல் T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வங்கதேசம் மோதல். துபாயில் நடைபெறும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் இன்று பல பரீட்சை. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.